அமைச்சராக இருந்த அர்ஜுன ரணதுங்க எடுத்த ஒரு தீர்மானம் காரணமா ஒரு காலகட்டத்தில் 80 கோடி ரூபாய் 800 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கணக்கு நேற்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுன ரணதுங்க தேடப்படுற ஒரு சந்தேக நபராக இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. அர்ஜுன ரணதுங்கோட அண்ணா நேற்று கைது செய்யப்பட்டு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிபி ரத்நாயக்கவுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பின்னாலேயும் இருக்கிறது அமைச்சர்களினுடைய அதிகார பலம் என்ற குற்றச்சாட்டு. இந்த ரெண்டு சம்பவங்களையும் என்ன நடந்தது என்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். அர்ஜுன ரணதுங்க ஒரு காலகட்டத்தில் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக இருந்தவர். பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு கீழே இருந்த சிபிசிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தினுடைய தலைவராக தன்னுடைய சகோதரரை அண்ணனை நியமிக்கிறார் தம்மிக்க ரணதுங்க. தம்மிக்க ரணதுங்க நேற்று சியபுக்காக ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இல்லாட்டி இந்த சம்பவம் சம்பந்தமாக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் 3 நீண்டகால விலை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் இலங்கை அரசாங்கத்துக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பொதுமக்களுக்கு 800 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு. 80 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு கட்டமாக தான் தம்மிக்க ரணதுங்க நேற்று ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சார்பு முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதை பற்றின விசாரணைகள் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் ஏற்கனவே முடிவடைஞ்சிருக்கு. இதையும் தவிர ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு வெளிநாடு போறதுக்கும் இவருக்கு தடை விதிச்சிருக்கு. அதுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றின விசாரணைகளும் நடத்தப்பட்டிருக்கு. எந்த நிபந்தனையில்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவருக்கு பணம் கொடுங்க, விசாரணைகளுக்கு அழுத்தம் விடுக்க மாட்டார், ஒத்துழைப்பு கொடுப்பார் சொல்லி ஒரு விஷயம் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு சார்பாக முன்னிலையாகி இருந்த உதவி சட்ட பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெருமை குறிப்பிட்டாங்க. இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு சந்தேக நபர், முக்கியமான சந்தேக நபரும் கைது செய்யப்பட இருக்கிறார். இவருக்கு பிணை கொடுக்க கூடாது சொல்லி ஒரு வாதம் முன் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்திருக்கு. கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள், சாட்சிகளுக்கு எந்த விதமான அழுத்தமும் பிரயோகிக்க கூடாது என்ற நிபந்தனை, வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. நாட்டை விட்டு வெளியேற முடியாது, தப்பியோடவும் முடியாது. இவர் ரெட்ட பிரஜா உரிமை என்றதும் இன்னும் ஒரு மேலதிகமான தகவல். அர்ஜுன ரணதுங்கவினுடைய அண்ணன் தம்மிக்க பெரியர் சிபிசியினுடைய தலைவர் ஒரு காலகட்டத்தில் இருந்தவர். ரெட்டை பிரஜா உரிமை இருக்கிற நபர். அமெரிக்க பிரஜா உரிமையும் இருக்கு, இலங்கை பிரஜா உரிமையும் இருக்கு. இதனால 2 கடவுச்சீட்டுகளையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் சொல்லியும் கடுமையான சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. சியபோக் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டின ஒரு நபர் கைது செய்யப்பட இருக்கிறார் சொல்லி குறிப்பிட்ட அந்த நபர் அந்த காலகட்டத்தில் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக இருந்த அர்ஜுன ரணதுங்க. அவர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டு 80 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்றது, ஒரு மோசடி நடந்திருக்கு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இதில் நடந்திருக்கிற மோசடி என்னன்னு சொன்னா, இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நடைமுறையை மாற்றியிருந்தார். வளமையாக பின்பற்றப்படுற ஒரு நடைமுறை, நீண்ட காலத்துக்கான விலைமனு கொடுக்கப்படும். 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லி ஒரு விலைமனு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும். எரிபொருளை அரசாங்கம் சிபிசி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கும். ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இல்லை அது எனக்கு தேவை கிடையாது, லாங் டேர்ம் பிளான் எங்களுக்கு தேவை கிடையாது, குறுகிய காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவை ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் எரிபொருளை வாங்க முடியும் சொல்லி அர்ஜுன ரணதுங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றார். இன்னும் எளிமையா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, நீண்ட காலமாக பின்பற்றப்படுற வளமையான ஒரு நல்ல நடைமுறைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஆப்ஷன் ஏ இருக்கு. அர்ஜுன ரணதுங்க அமைச்சராக பதவி வகிச்ச காலகட்டத்தில் இந்த ஆப்ஷன் ஏ எங்களுக்கு தேவை கிடையாது, ஆப்ஷன் பி தான் நல்லதுன்னு சொல்லி அந்த தீர்மானத்துக்கு போறார். ஆனா அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மோசடியா பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஒன்று லாங் டேர்ம் விலைமனு டெண்டர், இன்னும் ஒன்று ஸ்பாட் டெண்டர் சொல்லப்படுற குறுகிய காலத்துக்கான விலைமனு. இவர் எடுக்கிற முடிவு என்னன்னு சொன்னா, ஸ்பாட் டெண்டர்ன்றது குறுகிய காலத்துக்கான விலைமனுவை விநியோகிக்க முடியும். தேவைப்படுற சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வாங்குவோம், நீண்ட காலத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அர்ஜுன ரணதுங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாரு. அதுக்கு பிறகு அந்த தீர்மானம் சர்ச்சையானதும் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு குழுவை நியமிக்கிறாரு. தான் எடுத்த தீர்மானம் சரியானதுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக ஒரு குழுவை நியமிச்சிருந்தாரு. எந்த விதமான நிபுணத்துவ சபையினுடைய குழுவினுடைய ஆலோசனையும் பரிந்துரையும் இல்லாம தன்னிச்சையா முதல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த நடைமுறையை மாற்றி அமைச்சிருந்தார். அதுக்கு பிறகு தன்னுடைய தீர்மானம் சரியானதுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக
ஒரு குழுவை நியமிக்கிறார், நிபுணத்துவ சபையை நியமிக்கிறாரு. அந்த சபை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கொஞ்ச காலம் தேடி பார்த்ததுக்கு பிறகு சொல்றாங்க, எங்களால ஒரு பரிந்துரையை இது சம்பந்தமா செய்ய முடியாம இருக்கு, உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எங்களால் செயற்பட முடியாது என்ற மாதிரி அந்த குழு சொல்லி அந்த குழு அதுல இருந்து வெளியேறி இருந்தது. அதுக்கு பிறகு அந்த குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு அர்ஜுன ரணதுங்க சொல்றாரு, நான் சொல்றதை கேட்டு நீங்க செயற்படுங்க, எனக்கு எந்த தீர்மானம் தேவையோ அதை அறிவிச்சு போட்டு நீங்க போற இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதுன்னு சொல்லி, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நேற்றைய நீதிமன்றத்தில் சுட்டி காட்டப்பட்டது. அரசியல்வாதிகள் சொல்றதுக்கும் பாராளுமன்றத்தில் பேசப்படுறதுக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒரு வழக்கு விசாரணையில சட்ட நடவடிக்கையில நீதிமன்றத்தில் இந்த விஷயங்களை குறிப்பிட்டதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நேற்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணையில சொல்லப்படுது. அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் சொல்றாங்க, எங்களால் பரிந்துரையை செய்ய முடியாம இருக்குன்னு சொல்லி அவரை அழுத்தம் விடுக்கிறார். அந்த உறுப்பினர்களிடையும் சிஎப ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு சாட்சியம் பதிவு செய்திருக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான ஆட்சியை நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருந்த மைத்ரிபால சிறிசேன அவருடைய தீர்மானம் என்னன்னு சொன்னாலும், நீண்ட காலத்துக்கான திட்டம் தான் சரியானது, குறுகிய காலத்துக்கான ஸ்போர்ட் டெண்டர் எங்களுக்கு தேவை கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் முன்னாள் ஜனாதிபதியும் இருந்திருக்கிறார் என்று சொல்லி நேற்றைய வழக்கு விசாரணையிலையும் குறிப்பிட்டு ஞாபகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி சர்ச்சைகள் எல்லாம் போய்கொண்டிருந்த காலகட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு கடைசியில எந்த தீர்மானத்துக்கு வர்றதுன்னு சொல்லி ஒரு காலகட்டம் வரும்போது, ஏற்கனவே அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்படுது, சீன நிறுவனத்திலிருந்து தான் வாங்குறதுன்னு சொல்லி அதுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனா அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவும் இல்லை. பிறகு கடைசி நேரத்தில் வந்து ஒரு நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு தீர்மானம் வருது, சரி பரவாயில்ல நாங்கள் அந்த சீன நிறுவனத்துக்கு கொடுப்போம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, லாங் டேர்ம் என்ற அடிப்படையில் லாங் டேர்முக்கான விலை மனுவை டெண்டரை வந்து கொடுப்போம்னு சொல்லி தீர்மானிக்கப்படுது. 3 விலை மனுக்கள் கொடுக்குறேன்னு சொல்லி தீர்மானிக்கப்படுது. அந்த நிறுவனம் சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க காலதாமதமாகி இருக்கு, இதுக்கு மேலேயும் எங்களால் இந்த உடன்படிக்கையோட உடன்பட முடியாது, இதை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாரில்லை, இதுல இருந்து நாங்கள் வெளியேறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்லையே உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருக்குமா இருந்தா இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம், இப்ப எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த சீன நிறுவனம் இதுல இருந்து வெளியேறி இருந்தது. வெளியேறினது மட்டும் கிடையாது, எரிபொருளை தர முடியாதுன்னு சொல்லி அந்த நிறுவனம் போயிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு எரிபொருள் பற்றாக்குறை உருவாக்குறதுக்கான செயற்கையான ஒரு நிலைமை வந்து உருவாகுது. இதுதான் வளமையா இலங்கையில் நடக்கிற ஒரு பெரிய சிக்கலான சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். நீண்ட காலத்துக்கு இருக்கிற நடைமுறை வந்து மாற்றி அமைக்கப்படும், இழுபறி நடக்கும், அந்த இழுபறிக்குள்ள ஒரு நெருக்கடி ஏற்படும். அப்ப அவசரமா திடீர்னு சொல்லி நாங்க ஒரு பொருளை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும், குறுகிய காலத்துக்கான ஸ்போர்ட் டெண்டருக்கு போக வேண்டியிருக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அந்த காலகட்டத்திலையும் 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு காலகட்டத்திலையும் உருவாகி இருந்தது. 27 ஸ்போர்ட் டெண்டர் குறுகிய காலத்துக்கான விலை மனுக்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் 80 கோடி ரூபாய் 800 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த நட்டம்ன்றது நேரடியா சிபிசிக்கு ஏற்பட்டிருக்கிற நட்டம். இதையும் தவிர அமைச்சருடைய இந்த தீர்மானத்துக்கு பின்னால வேற ஏதாவது மோசடிகள் இருக்கலாமா சொல்லியும் சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்திலேயும் பல சந்தர்ப்பங்கள் இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய ஸ்ரீலங்கா ஊழியர் சங்கம் முன்வைச்ச குற்றச்சாட்டுக்கு அமைதான் இந்த விசாரணைகள் கூட ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகளினுடைய ஒரு முன்னேற்றமா அர்ஜுன ரணதுங்கவினுடைய அண்ணன் கைது செய்யப்பட்டு கடுமையான நிபந்தனைகளோட பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அர்ஜுன ரணதுங்க வெளிநாட்டில இருந்து நாடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டதுக்கான உத்தரவு வந்து கைது செய்யப்பட்டதுக்கான தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், 96ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்போட இலங்கைக்கு அர்ஜுன ரணதுங்க அந்த டீம் வந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அன்றைக்கு அர்ஜுன ரணதுங்க தேடப்படுற ஒரு சந்தேக நபர் இருக்கிறார் அதே விமான நிலையத்துக்கு. 96, 2025, 29 வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு அதே ஏர்போர்ட்டுக்கு வர்ற நேரம் அர்ஜுன ரணதுங்க கைது செய்யப்பட இருக்கிறார். நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம், இல்லாட்டி ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானதும் அவர் கைது செய்யப்படலாம். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்கவும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 57.3 மில்லியன் ரூபாய் மோசடி, மணி லாண்டரிங், நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டு அவர் மேல சுமத்தப்பட்டிருந்தது. 5.7 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் என்றதான் குற்றச்சாட்டு. 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிணையில வந்து அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அதே நேரம் வெளிநாடு போறதுக்கும் சிபி ரத்நாயக்கவுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இந்த மாதிரியான 2 முக்கியமான வழக்கு விசாரணைகள் நேற்றும் இன்றைக்கும் நடந்தது. சாதாரண பொதுமக்களினுடைய பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு, மோசடி செய்யப்பட்டிருக்கின்றதுதான் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுமா, சம்பந்தப்பட்டிருக்கிற சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுவாங்களா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.